இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு கூப்பிட்டீங்களா? என்னங்க என்னாச்சு தம்பி? மாமா இது ஒரு நிமிஷம் மாமா. சுகுணா, என்ன இது? தெரியலங்க, நான் இப்பதான் பாக்குறேன். எழுந்துரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சுக்கா? எல்லா வேலையும் முடிச்சிட்டு தானே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன இது? உன்னாலதான் சுகுணாக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்? அமைதியா தானே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான் இங்க பிரச்சனையே. இப்ப எந்திரிச்சு நிக்கிறல, நாங்க வந்துருந்தப்ப எந்திரிச்சு நின்று இருக்க வேண்டியதானே? அக்கா வாச்சு அடி வாங்காம இருந்திருப்பாங்கல்ல. நீங்க என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ இந்து, இந்த வீட்ல என்னென்ன வழக்கம்னு 2-3 நாளா நீ பாத்துட்டு இருக்க. எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாது. காலையில அவங்க வரும்போது நம்ம காஃபி குடிச்சிட்டு இருந்தோம்ல, உடனே நாங்க எந்திரிச்சு நின்னோம்ல, அத நீ பார்த்தல. நான் ஐயாக்கு காஃபி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த அவசரத்துல எதையும் கவனிக்கல. சரிக்கா, நாம எதுக்கு எழுந்திருக்கணும்? ஐயோ இது கேள்வி மேல கேள்வி கேட்காத. இது பாரு, இதான் இந்த வீட்டோட வழக்கமே. ஆம்பளைங்க வரும்போது நம்ம எந்திரிச்சு நின்னு மரியாதை கொடுக்கணும். இது தெரியாத உனக்கு? இது எனக்கா கொடுமையா இருக்கு? ஒரு வீட்ல பொம்பளைங்க சாப்பிடும் போது நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட கூட உரிமை இல்லையா? இந்து, சுகுணா, அவளுக்கு நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலையா? ஏங்க, இது என்ன அநியாயமா இருக்கு? எதுவும் பண்ணாத சுகுணாக்காவை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்து, இங்க நான் உட்கார்ந்து சாப்பிட்டதுக்கு அவங்களை எதுக்காக அடிக்கிறீங்க? சுகுணா, என்னங்க? நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கனா இல்லையா? சொல்ல சொல்ல கேட்காம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? கொஞ்ச நேரம் வாயை மூட்டு சும்மா இருந்து. பேசின அடிச்சுட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா ப்ளீஸ். ஐயோ, என்னங்க நீங்களும் சொல்றது? ஐயோ ப்ளீஸ் பேசாத. வாயை மூடி தொலை. உன்னாலதான் சுகுணாக்கு அடி வாங்குறாங்கன்னு உனக்கு நல்லா தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன சுகுணாக்கு அடி வாங்கணும்னு ஆசைப்படுறியா? ஐயோ இல்ல. பேசாத இந்து. சுகுணா, அவளுக்கு நீ எதுவுமே சொல்லி கொடுக்கலையா? இந்த வீடு எப்படி, இங்க பொம்பளைங்க எப்படி இருக்கணும், எங்க இருக்கணும், ஆம்பளைங்களை பார்த்தா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க சொல்லல? சொன்னீங்க. சொல்லி தரலையா? இல்லங்க, ஏதோ தப்பு நடந்து போச்சுங்க. திரும்பவும் அவளுக்கு நான் சொல்லி கொடுக்கறேங்க. வழக்கத்தை மீறினா என்ன ஆகும் தெரியும்ல? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, சொல்லிட்டே இருக்க மாட்டேன். புரியுதா இல்லையா? புரியுதுங்க.